வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல் இருக்கக்கூடிய 7th சம் தான் பாருங்கள். இஃப் ஃபிகர் OPQR ஓகேங்களா, OPRQ ஓகேங்களா, OPRQ ஸோ இஸ் எ ஸ்கொயர் அண்டு MLN ஈக்குவல் டு 90 டிகிரி, MLN ஈக்குவல் டு 90 டிகிரி. ப்ரூவ் தட் LOP ஓகேங்களா, LOP இந்த ட்ரையாங்கிள் சிமிலர் டு QMO ஓகேங்களா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். இது ஃபஸ்ட்டு. செகண்டு LOP சிமிலர் டு RPN இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். அடுத்தது தேர்டு QMO சிமிலர் டு RPN. ஸோ இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபோர்த்து வந்து QR ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓகேங்களா, QR ஸ்கொயர் ஈக்குவல் டு MQ இன்ட்டு RN ஓகேங்களா, இதோட ஸ்கொயர் வந்து இதையும் மல்டிபிள் பண்ணால் வர்ற ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 டிவிஷன்ஸையும் தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிவிஷன் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே வரைஞ்சிட்டேன். ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் LOP சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMO ஓகேங்களா. ஸோ இந்த LOPயும் இந்த QMOவும் சிமிலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ சிமிலர் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்னது, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றதான். ஆனால் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை ப்ரூவ் பண்ண தான் சொல்லியிருக்காங்க, சாரி ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக இதுக்கு பெர்பெண்டிகுலராக தொடுதா. ஸோ அப்போ இது வந்து என்னது, ரைட் ஆங்கிள் 90 டிகிரி ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரைட் ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ அப்போ இது ரெண்டில் இருந்து இந்த ட்ரையாங்கிள் LOP அண்டு QMO ஓகேங்களா. ஸோ ட்ரையாங்கிள் LOP அண்டு QMOலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா PLO. ஸோ angle of PLO equal to angle of OQM. ஸோ Qவும் Lலும் என்னது 90 டிகிரி ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த LOP எடுங்க. angle of LOP இது ஓவும் இங்கே இருக்கக்கூடிய இந்த எம்மும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஈக்குவல். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை, இது பேரலல் லைன், இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுதிவிட்டு பாருங்கள், இதுவும் பேரலல் லைன் ஓகேங்களா. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ரெண்டு பேரலல் லைன் கட் பண்ணுது அப்படின்னா இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ஓகேங்களா. ஸோ அப்படி எடுக்கும்போது இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் வரும் ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே எழுதுகிறேன். LOP ஈக்குவல் டு OMQ ஆர் QMO எப்படி வேணால் எடுக்கலாம், நடுவில் M வரணும் ஓகேங்களா. ஓவும் எம்மும் ஈக்குவல் என்ன கண்டிஷன், கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஓகேங்களா. ஸோ அப்போ இதுவும் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். ஸோ அப்போ பை AA கிரிட்டீரியா ஓகேங்களா. என்னது, ட்ரையாங்கிள் LOP சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMO அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஃபஸ்ட்டு டிவிஷன் முடிச்சிட்டோம். அடுத்தது செகண்ட் டிவிஷன் எழுத போகிறோம். செகண்ட் டிவிஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் LOP சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN. ஸோ மேலே இந்த சொன்னோம்ல இதையும் பார்த்த மாதிரி இப்போ இதையும் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே சொன்ன அதே கான்செப்டாக இந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக ஆக்கி விட்டோம் அப்படின்னா இங்கே வரக்கூடிய இந்த ஆங்கிளும் ஈக்குவல் ஓகேங்களா. இது 90 டிகிரி, அதே மாதிரி இதுவும் 90 டிகிரி ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்ன எழுதுகிறேன், மேலே சொன்னதே தான், இன் ட்ரையாங்கிள் LOP அண்டு ட்ரையாங்கிள் RPN ஓகேங்களா. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளை வச்சு பார்க்கும்போது 90 டிகிரி அப்படின்றப்ப OL இங்கே இருக்குது எழுதலாம் PLO ஓகேங்களா. PLO ஆங்கிள் ஆஃப் PLO இஸ் ஈக்குவல் டு இது என்னது R வரணும், அப்போ NRP ஓகேங்களா. ஈக்குவல் டு என்னது 90 டிகிரி, ரெண்டுமே 90 டிகிரி. எல்லுன்றது 90 டிகிரி மேலே இருக்குது, ஆறுன்றது 90 டிகிரி ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் என்ன இருக்குது, ஸோ இதுவும் சொன்னோம் இல்லையா. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ அப்போ பியும் என்னும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ அப்போ அடுத்தது LPO angle of LPO equal to angle of
பிஎன்ஆர் ஓகேங்களா. இந்த எண்ணும் இந்த பியும் அதான் இருக்கேன். எண்ணும் பியும் ஈக்குவல் டு என்னது கரஸ்பாண்டிங் ஆங்கிள், ரெண்டுமே ஈக்குவல் ஓகேங்களா. ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் என்னது ஃபஸ்ட்டு செகண்ட். ஸோ அப்போ பை டபிள்யூஏ கிரிட்டீரியா என்ன எழுதலாம், ட்ரையாங்கிள் எல்ஓபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஆர்பிஎன் ஓகேங்களா. ஸோ இங்கே முடிச்சாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு இது டிவிஷன், இது வந்து செகண்ட் டிவிஷன். ஸோ ரெண்டு டிவிஷனும் முடிச்சாச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது தேர்டு டிவிஷன். தேர்டு டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். QMO ட்ரையாங்கிள் QMO சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN அப்படின்றத கொண்டு வர சொல்கிறாங்க. ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்ட்டு. ஸோ QMO அப்படின்றது நம்மளுக்கு இங்கே இருக்குதா, ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ட்ரையாங்கிள் QMOவும் ட்ரையாங்கிள் LOPயும் சிமிலர். அதே மாதிரி ட்ரையாங்கிள் LOPயும் ட்ரையாங்கிள் RPNும் சிமிலர் ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே சேர்த்து எழுதுங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஓகேங்களா. ஸோ இடம் பார்த்தது பாருங்கள். இப்போ ட்ரையாங்கிள் LOP ஓகேங்களா சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMO ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் LOP சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN. ஸோ அப்போ LOPயும் RPNும் சிமிலர். ஸோ இந்த பக்கத்தில் LOP சிமிலர் டு QMO, அதே LOP சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இதில் இருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா QMO = RPN இதை மட்டும் எடுத்திங்கன்னா சிமிலர் தானே. ஸோ தேட் ஃபோர் ட்ரையாங்கிள் QMO சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN ஓகேங்களா. ஸோ ரெண்டு இதில் இருந்து மேலே சொன்னால் கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிளை வச்சு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளும் செகண்ட் ட்ரையாங்கிளும் சிமிலர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளும் தேர்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். அப்போ செகண்டும் தேர்டும் சிமிலர் அப்படின்ட்டு இங்கேருந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இங்கே அதான் எழுதியிருக்கேன். LOP ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள், இது செகண்ட் ட்ரையாங்கிள், இது தேர்ட் ட்ரையாங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மூணுமே சிமிலர்ன்றப்ப செகண்டும் தேர்டும் சிமிலர் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் தேர்டு டிவிஷன். இது ஒரு மெத்தடு. இந்த ஃபஸ்ட்டு ரெண்டும் கொடுத்துருந்தாங்கன்னா தேர்டு வந்து இதுலேருந்து எடுத்துடலாம். சப்போஸ் ஃபஸ்ட்டு ரெண்டு கொடுக்கல அப்படின்னா டைரெக்டாக தேர்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வேறு வழியில் செய்யலாம். பார்ப்போம், அதையும் வாங்க. தேர்டு டிவிஷன் இங்கே தான் நான் எழுதுகிறேன். என்ன கொடுத்துட்டாங்க அதே தான் மேலே சொன்ன அதே மெத்தடு தான், வேறு மெத்தடில் யூஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரையாங்கிள் சிமிலர் டு ஓகேங்களா, ட்ரையாங்கிள் QMO சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN ஓகேங்களா. ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்றத நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ QMO இங்கே இருக்குது, RPN இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. தேட் ஃபோர் என்ன எழுதலாம், MQO ஓகேங்களா. அதாவது ஆங்கிள் ஆஃப் MQO ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் NRP ஓகேங்களா. ஈக்குவல் டு என்னது 90 டிகிரி. ஸோ இது ஃபஸ்ட்டு இது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், NRP ஈக்குவல் டு 90 டிகிரி ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரையாங்கிள் LMN மட்டும் எடுக்கிறேன். மொத்த ட்ரையாங்கிள் என்டையர் ட்ரையாங்கிளே எடுக்கிறேன், LMN ஓகேங்களா. ஸோ அப்போ இன் ட்ரையாங்கிள் LMN எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா LMNன்றதை எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ எதுக்காக எழுதுகிறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆங்கிள் வந்து ஈக்குவல் நிரூபிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் ஒன்று இதுவும் இது ரெண்டில் ஏதோ ஒன்று இது ரெண்டில் மேட்சிங்காக இருக்கணும். ஸோ அதுதான் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ வேலை பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த LMN இந்த ட்ரையாங்கிள் LMN இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இது 90 டிகிரி அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ இது எவ்வளவுன்னு தெரியாது, இதை எக்ஸுன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்னமா இருக்கும் யோசிங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிளோட இன்டீரியர் ஆங்கிள் வந்து பார்த்தீங்க, சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும், 180 டிகிரி ஓகேங்களா. ஸோ அப்போ LMNனை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய 90 டிகிரி ப்ளஸ் இது 60 டிகிரி அப்படின்னா இது என்னவா இருக்கும், கண்டிப்பாக 90 மைனஸ் x டிகிரி தான் ஓகேங்களா. அதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன அப்படின்னா இது N ஆங்கிள் ஆஃப் N அப்படின்னு வைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஆங்கிள் ஆஃப் Nன்னு வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா இங்கே 90 ப்ளஸ் எக்ஸ். ஸோ ஆங்கிள் ஆஃப் N ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த 90 இந்த சைடு வரும்போது மைனஸ் 90 டிகிரி, இந்த எக்ஸ் இந்த சைடு வரும்போது மைனஸ் எக்ஸ். ஸோ 180 மைனஸ் 90 90 டிகிரி மைனஸ் எக்ஸு என்னது
இந்த எல்என்எம் ஓகேங்களா, வெறும் என்னு கொடுத்துருப்பேன், எம் இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம், ரெண்டுமே கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ அப்போ இது எக்ஸுனா இது வந்து என்னவா இருக்கும், 90 மைனஸ் எக்ஸ் டிகிரி ஓகேங்களா. ஸோ 90 மைனஸ் எக்ஸ் டிகிரி அப்படின்றது தான் இந்த ஆங்கிள் ஓகேங்களா. இது எக்ஸுன்னு இருந்தால், ஸோ அப்போ இது எக்ஸுனா இதுக்கு வந்து இதுவும் பேரல் கிடையாது ஓகேங்களா. இதுவும் என்னது கரஸ்பாண்டிங் ரேஷியோவாக எடுத்துக்க முடியாது. அப்போ என்ன வரும், இது எக்ஸுனா கண்டிப்பாக இதுதான் எக்ஸாக இருக்கும் ஓகேங்களா. இது 90 மைனஸ் எக்ஸுனா இதுதான் 90 மைனஸ் எக்ஸு ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாமா, ஸோ மேலே சொன்னதுலேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டது இதுதான். ஸோ அப்போ இன்னொரு சொல்கிறேன், இது 90னா இது எக்ஸுனா கண்டிப்பாக இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இது 90 மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மதத்தில் தான் இங்கே 90 மைனஸ் எக்ஸ் போட்டிருக்கேன். அதே இது 90 இது 90 மைனஸ் எக்ஸ்னா கண்டிப்பாக இது எக்ஸ். இது மூணையும் கூட்டினீங்கன்னா 180 டிகிரி வரும். இந்த 90 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 90 மைனஸ் எக்ஸை கூட்டினீங்கன்னா 180 டிகிரி வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், இது வந்து எனக்கு 90 டிகிரி அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லிட்டீங்க. ரெண்டாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எம் எடுக்கிறேன். ஸோ அப்போ இது வந்து கியூ, இது ஆர். ஸோ QMO angle of QMO is equal to angle of NPR. ஸோ பியும் எம்மும் என்னது எக்ஸ் டிகிரி ஓகேங்களா. therefore by WA criteria triangle QMO similar to triangle RPN ஓகேங்களா. ஸோ கொண்டு வந்தாச்சா. ஸோ அவன் கேட்டிருக்க தேர்டு டிவிஷன் இந்த மெத்தடில் ஒன்று செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஏற்கனவே செஞ்சோம் இல்லையா, ஸோ ஃப்ரம் த அபவ் 1 and 2லேருந்து எடுத்து கொண்டு வந்ததையும் செய்யலாம். ஸோ ரெண்டு மெத்தடில் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெண்டும் கொடுத்துட்டு தேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா இது ரெண்டுலேருந்து எடுத்து டேரெக்டாக எழுதலாம். அது ரெண்டும் கொடுக்காம நமக்கு தேர்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வழக்கம் போல் இது வந்து 180 டிகிரி, இது வந்து இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது எக்ஸுனா இது 90 மைனஸ் எக்ஸு, இது எக்ஸுனா இது 90 மைனஸ் எக்ஸுன்னு வரும். ஸோ இதை வச்சு இந்த எக்ஸ் டிகிரி வரும் அப்படின்றதுனால பை டபிள்யூ கிரிட்டீரியா. ஆக்சுவலாக இது ட்ரிபிள் ஏ கிரிட்டீரியாவே போடலாம். ஏன்னா இங்கே 90 மைனஸ் எக்ஸ்னா இங்கேயும் 90 மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா. ஸோ அதன்படி இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுதான் வந்து தேர்டு டிவிஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். QR ஸ்கொயர் ஈக்குவல் டு MQ இன்ட்டு RN அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ QR அப்படின்றது இங்கே இருக்கக்கூடியது, MQ இங்கே இருக்குது, RN இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே காமனாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை வச்சு தான். ஸோ அப்போ மேலே சொன்ன அதே ட்ரையாங்கிளை வச்சு தான் இதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ மேலே சொன்ன ரெண்டு ட்ரையாங்கிளும் என்னது, சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ என்ன சொல்லலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த OM ஓகேங்களா, கரஸ்பாண்டிங் ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். OM டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய PN ஈக்குவல் டு, அடுத்தது பேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா OQ. ஸோ இது எடுத்துக்கலாம், OQ டிவைடட் பை RN ஓகேங்களா. இது எதுக்காக இப்படி மாற்றுறோம் அப்படின்னா OQ அப்படின்றது எங்கே இருக்குது, இது O இது Q ஓகேங்களா, டிவைடட் பை RN அப்படின்றப்ப இது R இது N. ஏன்னா எக்ஸு இங்கே தொடுது அப்படின்னா எக்ஸு தொடுற இடம் நமக்கு இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸு தொடக்கூடிய அந்த இடத்த, அதாவது இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ரெண்டையுமே என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கரஸ்பாண்டிங் சைட்ஸ்ன்னு நம்ம எழுதியிருக்கோம் ஓகேங்களா. ரைட் ஆங்கிள் சைடுக்கு ஆப்போசிட் இருக்கிற கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னு எழுதியிருக்கிறோம். அப்போ ரைட் ஆங்கிள் சைடில் இருக்கக்கூடிய 90 மைனஸ் எக்ஸுக்கும் ரைட் ஆங்கிளுக்கும் காமனாக இருக்கக்கூடியது OQ எடுத்தேன் அப்படின்னா ரைட் ஆங்கிளுக்கும் 90 மைனஸ் எக்ஸுக்கும் காமனாக இருக்கிறது தான் RN ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே ரைட் ஆங்கிளுக்கும் எக்ஸுக்கும் காமனாக இருக்கிறது என்னது, MQ. ரைட் ஆங்கிளுக்கும் எக்ஸுக்கும் காமனாக இருக்கிறது PR ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். நம்ம பார்த்தோன்னே MQ டிவைட் பை RN அப்படின்ட்டு OM டிவைட் பை PN இப்படிலாம் எடுக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ கம்பேர் பண்ணி எடுங்க. எக்ஸுக்கும் ரைட் ஆங்கிளுக்கும் காமனாக இருக்கிறது தான் MQ, அதே இது எக்ஸுக்கும் ரைட் ஆங்கிளுக்கு காமனாக இருக்கிறது PR. அதை தான் இங்கே எடுத்துப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டோம். இது எப்படி சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், இது ரெண்டை மட்டும் எடுக்கிறேன். ஏன்னா அவன் எனக்கு கொடுத்துருக்கிறது
கியூஆர் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் எம்கியூ கொடுத்துருக்கான், ஆர்என் கொடுத்துருக்கான். ஸோ எம்கியூவும் ஆர்என்னும் இங்கே இருக்குது, ஓக்யூவும் பிஆரும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த சைடு போகிறோம், இது வந்து இந்த சைடு போகிற மாதிரி. ஸோ அப்போ ஓக்யூ இன்ட்டு பிஆர் ஈக்குவல் டு எம்கியூ இன்ட்டு ஆர்என். ஓகேங்களா? ஸோ ஓக்யூ அப்படின்றது இங்கே இருந்து இங்கே இருக்குது, இன்ட்டு பிக்யூ அப்படின்றது பாருங்கள் ஓக்யூ இன்ட்டு பிக்யூ, ஓக்யூ இன்ட்டு பிக்யூ ஈக்குவல் டு எம்கியூ இன்ட்டு ஆர்என், எம்கியூ இன்ட்டு ஆர்என். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஓக்யூ பிக்யூ அப்படின்றதெல்லாம் ஸ்கொயரில் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ சின்ஸ் இட் இஸ் த ஸ்கொயர், ஸோ ஸ்கொயரில் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், ஓக்யூ வந்து என்னவா எடுக்கலாம், பிஆர் அப்படின்னு எடுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா பிஆர் தான் இருக்குது, அந்த பிஆர் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஓக்யூவை நான் பிஆர் அப்படின்னு எடுக்கிறேன், பிஆரை நம்ம கியூஆர்னு கூட எடுக்கலாம். ஸோ என்னன்னா ஸ்கொயர் வந்து எல்லா சைட்ஸுமே ஈக்குவல் தான், ஓக்யூ பிஆர் கியூஆர். ஓகேங்களா? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ இந்த இடத்துல ஓக்யூவுக்கு பதிலில் நான் வந்து பிஆர்னு எழுதலாமா? அப்படி இல்லைன்னா பிஆருக்கும் கியூஆர், சாரி ஓக்யூவுக்கும் பிஆருக்கும் பதிலாக கியூஆர்னு எழுதுறேன். ஸோ அப்போ ஓக்யூவை நான் எப்படி எழுதலாம், கியூஆர்னு எழுதலாம், பிஆர் எப்படி எழுதலாம், கியூஆர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஏன்னா ஓக்யூ ஈக்குவல் டு கியூஆர், பிஆர் ஈக்குவல் டு கியூஆர் பிகாஸ் ஆஃப் த ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு எம்கியூ இன்ட்டு ஆர்என். ஓகேங்களா? ஸோ எம்கியூ இன்ட்டு ஆர்என் அப்படி எழுதுங்க. இப்போ கியூஆர் இன்ட்டு கியூஆர், கியூஆர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்கியூ இன்ட்டு ஆர்என். ஸோ இதுதான் அவன் கேட்கக்கூடிய 4th டிவிஷன். ஓகேங்களா? ஸோ கியூஆர் ஸ்கொயர் அப்படின்றது, இந்த கியூஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல எடுக்கிறது தான் முக்கியம். ஓக்யூபிஆர் அப்படின்றது இங்கே இருக்குது, ஓக்யூபிஆர் இதெல்லாமே ஸ்கொயர் தான். எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூஆருக்கு ஈக்குவல். ஸோ அப்போ 3 சைடு ஈக்குவல்ன்றப்ப 3 ஒரே பேரால் எழுதுகிறேன் இங்கே. அப்போ கியூஆர் இன்ட்டு கியூஆர் அப்படின்றப்ப கியூஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்கியூ இன்ட்டு ஆர்என். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல் இருக்கக்கூடிய 7th சம்மு. ஸோ வீடியோ பாருங்கள், ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு. பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.